ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம இலக்கியா சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி நிஜமாகவே கர்ப்பமாக இல்லை, அவள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி ஏமாற்ற மாட்டா என்னைய அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. டாக்டரும் சொல்கிறாங்க, அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை, அவள் தான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட கார்த்திக் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இலக்கியா கார்த்திக்கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதில் டாக்டரும் அஞ்சலியும் பேசுகிற வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு கார்த்திக் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் இலக்கியா இன்னொரு பில்லு கொடுக்குறாங்க, மெடிக்கல் பில்லு. இலக்கியா சொல்கிறாங்க, அஞ்சலி மாதம் மெடிக்கல் ஷாப்பில் நாப்கினும் டேப்லெட்டும் வாங்குறாங்க, அதுக்குள்ளே பில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் ரொம்ப ஷாக் ஆகி அழுறாங்க. கார்த்திக் அஞ்சலியை பார்க்கறதுக்காண்டி ஐசியூ வார்டில் போகிறாங்க. அஞ்சலி சொல்லுவா, நமக்கு இப்படி ஆயிடுச்சே, நமக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் இலக்கியா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட கார்த்திக் கோபமாகி அஞ்சலியை ஒரு அறையுதாங்க சோட்டில். எதுக்கு அடிக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கர்ப்பமாக இருக்கேன், அதுவும் ரெட்டை குழந்தைன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறா. கோவத்தில் கார்த்திக் அஞ்சலி கழுத்தில் நெரிக்கிறாங்க. எதனாலும் மறப்பேன், ஆனால் கர்ப்பமானதை சொல்லி பொய் சொன்னதை நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுதாங்க கார்த்திக்கு. கார்த்திக் ரூமில் வெளியில் தள்ளியும் அஞ்சலி இலக்கியா காலில் விழுந்துருதா. டாக்டரும் வராங்க. அஞ்சலி சொல்கிறா டாக்டர்கிட்ட, கர்ப்பமாக இருந்தது உண்மைதானே டாக்டர் அப்படின்னு சொல்கிறா. டாக்டர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அஞ்சலிக்கு என்ன நடக்க போகுது வீட்டில் அப்படிங்கிறத முழு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.